பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுகவில் இன்றைக்கு காலையில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இணைஞ்சிருக்காரு. எப்படி பார்க்குறது சார்? இந்த ஒரு இணைப்பு அப்படின்றது ஓபிஎஸ்ஸினுடைய எதிர்காலத்துக்கு எப்படி பயன் தரும்? அதே போல் யாருக்கு இது லாபம், யாருக்கு நஷ்டம்? ஒரு அத்தனை சுருக்கமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ், அதாவது அடுத்த சில பல மாதங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். என்ன அது ஆதாயம் அப்படின்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கும். ஏன்னா ஓபிஎஸ் அப்படின்னா அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். தேர்தலுக்குன்னு ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்குது. செலவு அவர் வேட்பாளர்னால் அவர் செலவு பண்ணி நல்லா பார்த்துக்குறாரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அவர் ஜெயிக்கிறதோ இல்லை அவர் அவரோட மகன் ரவீந்திரநாத்துக்கும் சீட்டு வாங்குறாரு, ஏன்னா அவர் தான் எனக்கு திமுக சேர்ந்துருக்காரு, அவருக்கும் சீட்டு வாங்குறாருன்னா அவருக்கும் கிட்டத்தட்ட செலவுகளும் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 2-3 சீட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கும். இது அதிமுகவில் இருந்தாலும் அவங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். ரெட்டலையிலேயே ஓபிஎஸ் நின்னாலும் இதே சாத்தியக்கூறுகள் தான். அப்போ திமுக நின்னாலும் அதே சாத்தியக்கூறு. அதான் ஒரு கேள்வி சார். திமுகவில் அவர் நின்னா மட்டுமே அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஏன்னா அவங்க எல்லாருமே ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டவங்கன்னும் பொழுது அது எப்படி பார்க்க? இல்லை, தனிப்பட்ட முறையில் கேண்டிடேட் செல்வாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது ஓபி ரவீந்திரநாத் எம்பிஏ ஜெயிச்சிருக்காப்புல. அதாவது எதை வைத்துன்னா, நீங்கள் இப்போ ஒரு தொகுதியில் போய் ஒரு 100 கோடி இல்லை 50 கோடி நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அது ஒரு இடைத்தேர்தல் மாதிரி ஆகிடும். அது பொது தேர்தல் மாதிரி இருக்காது. அப்போ ஒரு பொது தேர்தல்லையே ஒரு சில தொகுதிகளை இடைத்தேர்தல் மாதிரி மாற்றக்கூடிய அந்த தன்மை ஓபிஎஸ்க்கு தெரியும். அப்போது அவர் ஒரு 2-3 தொகுதியை டேமேஜ் பண்ண முடியும். அப்போது டேமேஜ் பண்ணிட்டு அவர் ஜெயிக்க முடியும். இது அவருக்கு ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ். இப்போ திமுக ஆட்சி வருதுன்னா அவர் ஒரு அதில் ஒரு அமைச்சராக கூட ஆக முடியும். அவர் துணை முதல்வராக ஆகிறதோ இல்லை முதலமைச்சர் ஆகிறதோ அப்படின்றத அது அந்த கனவு அந்த ஆசையெல்லாம் இனிமேல்ட்டு மூடிடணும். ஆனால் அமைச்சர் கொடுப்பாங்களா சார் வந்த உடனே? இல்லை, அது ஓபிஎஸோட ஸ்டேச்சருக்கு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்சி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முதலமைச்சர் முடிவு பண்ணுறது தானே, அதனால் அது கொடுக்கலாம். அது அப்படி அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த நிலைமை என்பது இல்லை. ஸோ அதனால் அவருக்கு அது ஒரு ஆதாயம். பட் மற்றபடி எங்கள் அப்பா ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவர் அதிமுகவை தலைமைக்கு போட்டி போட்டார், அவர் ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னு அந்த ஒரு பெரிய அரசியல்வாதியாக என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸ், என்ன ஓபிஎஸோடனா அதிமுக என்ன பின்னடைவு அப்படின்னு இதுக்கப்புறமா அதை செய்தியில் வச்சு ஊடகத்தில் விவாதிக்கிறாங்கன்னா அது ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் சொல்ல ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஓபிஎஸ் முதன்மை செய்தியாக இருந்தது, இப்போது வாய்ப்பு இல்லை. இனிமேல் முதன்மை செய்தி கொடுக்குறாங்கன்னா அந்த செய்திக்கு பின்னாடி அது வேணும்ட்டு அதிமுக பலவீனப்படுத்தணுன்றது. ஏன் அப்படின்னா அவர் இன்றைக்கி தேதியில் அதிமுகவில் இருந்து வெளியிட்டார். அவரே என்ன சொல்கிறாரு, தர்ம யுத்தம் அப்படின்னும் போது பழசை பற்றி பேசாதீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஓபிஎஸ்ன்றவர் இன்றைக்கி திமுக நிர்வாகி, திமுகவில் நாளைக்கு வேட்பாளராக அறிவித்தா வேட்பாளர். ஓபிஎஸ்ஸால் இனிமேல்ட்டு மொத்த அதிமுகவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அப்போ அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னா, அந்த 2-3 தொகுதிகள் அவர் என்ன தொகுதியை கேட்டு பெற்று அவரோட ஆதரவாளரை போட்டியிட வைக்கிறாரோ அந்த இடத்துல தான். மற்றபடி ஓபிஎஸ்னால் மொத்தமாக அப்படியே வாக்குகள் மாறும், ஒரு தென் மாவட்டம் பூரா திரும்பும் அப்படின்றது காணல் நீராக போயிடும். காரணம்னா அவரே அதற்கு தயாராக இல்லை. ஒன்று. இரண்டாவது லாங் டேர்மில் பார்க்கும்போது அவருக்கு எந்த கெயினுமே இருக்காது. பட் அவருக்கு ஒன்றும் இருக்காது. ஏன்னா 100 வருஷத்துக்கு மேலே அவர் ஐயா நல்ல கண்ணு மாதிரி இருப்பார்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு 90 வயசுக்கு மேலே அரசியல் பண்ணுறதுன்றது சாத்தியம் இல்லை. 80-85 வயசுக்கு மேலே வயது மூப்பின் காரணமாக உங்களுக்கு இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு கவனச்சிதறல் வருது, இல்லை காது சரியாக கேட்கலனாலுமே அரசியலில் அதற்கப்புறமும் உங்களுக்கு ஓட்டு போட்டு வைக்க மாட்டாங்க ஜனங்க. அது நேச்சுரல் செலெக்ஷனில் அப்புறம் படுத்திடுவாங்க. அப்போ அதை வைத்து பார்க்கும்போது அவருக்கு இனிமேல் ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்காது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மகனுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஓபி ரவீந்திரநாத் எடுத்து போய் சேர்க்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணலான்னா, இனிமேல்ட்டு அவர் இவரோட மகன் அப்படின்ற அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவர் எடுத்த உடனே எம்எல்ஏ, அதாவது கவுன்சிலராகவோ கீழே எல்லாம் இருந்து வராமல் எம்எல்ஏ அமைச்சர் அப்படின்ற மாதிரி அவர் மேபி திமுகவில் அவர் பயணம் செய்யலாம். அதே போல் சார், வாக்குகள் அடிப்படையில் அதிமுகவுக்கு என்ன டேமேஜ் ஏற்படுத்துவார்? இந்த 3 தொகுதிகள் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, அதை தாண்டி வேறு ஏதாவது டேமேஜ் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அதாவது என்ன பெரிய பேசு பொருளாக அவரால் வாக்குகள் டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி.
அவர் அதிமுகவில் இருந்த பொழுதே சொந்த கட்சிக்கு அவர் சரியாக நிறைய ஓட்டு வாங்கி கொடுக்கல. உதாரணத்துக்கு தேனியில் 4 சட்டமன்ற தொகுதியில் 3 தோக்குது அதிமுக. எந்த இடத்துல தோக்குது? கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரோட சொந்த மாவட்டத்தில் தோக்குது கட்சி. அதுக்கப்புறம் துணை முதல்வர் தொகுதியில் 3 சட்டமன்ற தொகுதி தோக்குறாங்க. அதே பக்கத்தில் இருக்க மதுரையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் அங்கே இருக்கிற வேட்பாளர்கள் பாதிக்கு பாதி ஜெயிக்க முடியுது. அப்போ தேனியோட நிலைமை இது. அப்போ இதெல்லாம் வைத்து தான் ஓபிஎஸ்னால வந்து நமக்கு பெரிய தாக்கம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஒரு முடிவுக்கு வந்ததாக தகவல். அதனால தான் டிடிவி தினகரன் வேணும், ஓபிஎஸ் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்றது இன்றைக்கி எடுத்த முடிவு கிடையாது. பல வருடங்களாக இதை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் தான் தர்ம யுத்தம், கோர்ட்டு, கேஸு, சுப்ரீம் கோர்ட்டு, தேர்தல் ஆணையன்னு போயிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ்னு வரும்போது திமுகவை பொறுத்தவரையிலும் அந்த ஒரு திமுக எப்படி பார்க்குதுன்னா, போன வாட்டி போடி தோத்தோம், இந்த வாட்டி போடி ஜெயிக்கணும். போன வாட்டி மனோஜ் பாண்டியன் ஜெயிச்சார், இந்த வாட்டி அதையும் வந்து நம்ம ஜெயிக்கணும். ஒருத்தநாடு போன வாட்டி தோத்தோம், இந்த வாட்டி ஒருத்தநாடையும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக மைக்ரோ மானிட்டர் பண்ணி முதல்வர் வந்து காயின் அவுத்துறாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சார் இதனால ப்ளஸ் வருது, ஓகே. மைனஸ் எவ்வளோன்ற மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு காலையில் திமுகவும் சேர்த்து கேட்குறோம். இப்போ இன்றைக்கி காலையில் வந்து அதிமுகவில் ஃபஸ்ட்டு ஒரு சிலர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு காலத்தில் மாவட்ட செயலாளர் இருந்தவங்ககிட்டலாம் பேசும்போது ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னார். இது பின்னடைவு தானேங்க, இது எப்படிங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் இதே ஓபிஎஸ் வந்து தனியாக கட்சி தொடங்கி இல்லை தனியாக வேட்பாளர் போட்டிருந்தா போன வாட்டி டிடிவி தினகரன் என்ன டேமேஜ் பண்ணாரோ அதே மாதிரி பண்ணியிருப்பார். எங்களுக்கு இது பெரிய சிக்கலாக போயிருக்கும். 15-20 சட்டமன்ற தொகுதியில் வந்து எங்களுக்கு அது சிக்கலாக போயிருக்கும். நல்ல வேலை அவர் எவ்வளோ சிந்தனை இல்லாதவராக இருக்கார் பாருங்க. அவர் வந்து எப்பயுமே 2ஆம் நம்பர்னால் 2 மாதிரி தான் சார் யோசிப்பார். அவரால் ஒன்றா யோசிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொன்னார். இவர் ஒன்றும் இல்லாத படவர் கிடையாது. 1000 கோடின்றது கூட இன்றைக்கி அவருக்கு ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஒரு 1000 கோடியை செலவு பண்ணி ஒரு 20 தொகுதியில் நான் வேட்பாளர் போடுறேன், தொகுதிக்கு நான் தண்ணி மாதிரி செலவு பண்ணுறேன், 50 கோடி நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னாரா திமுகவும் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நான் இந்த மாதிரி நிற்கிறேன், நான் வந்து ஓட்டை பிரிக்கிறேன், இபிஎஸ்ஸை நான் காலி பண்ணுறேன், அதுக்கப்புறமா தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட நான் வந்து உங்ககிட்ட சேர்ந்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாருன்னா அவரோட ஃப்யூச்சரே இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஒருவேளை இந்த கெயின் கிடைச்சிருக்குமா இப்படி ஒரு அதுதான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை அதிமுக தோக்குது திருப்பி திமுக வருதுன்னா ஓபிஎஸ்ஸால் தான் திருப்பி அதிமுக இன்னொரு வாட்டி தோத்துச்சு அப்படின்ற பேசு பொருள் வரும்போது அவர் போய் ஒன்று திமுகலையும் அப்பயே சேர்ந்துக்கலாம். இப்போ அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ. அந்த அமைச்சரோ எம்எல்ஏன்றதை தாண்டி கட்சின்ற ஒரு விஷயம் மேபி அதிமுகவும் சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த 20 சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னும்போது ஒரு 4-5 எம்எல்ஏ ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4-5 எம்எல்ஏவை எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டு கூட நீங்கள் அமைச்சராகிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த அம்மாவோட புகழ்பாடலாம் சிம்பத்தி வேவெலாம் இருக்கும். நல்ல வேலை தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. என்ன ஒரு 2-3 தொகுதியில் எங்களுக்கு பிரச்சனை, அது எப்படியா இருந்தாலும் ஓபிஎஸ் தனியாக நின்னா கூட ஜெயிச்சுன்னு போவார் சுயேட்சியா, அது இப்போ திமுகவுக்கு போயிட போகுது, அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லாது, எங்களுக்கு இல்லை போடியெல்லாம் நாங்கள் கைட்டி வச்சிட்டோம், எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு போயிட்டோம். அதனால் இன்னொன்று 10,000-12,000 ஓட்டில் தான் ஜெயிச்சார். அதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். அவரால் எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம்லாம் பண்ணிலாம் வர முடியாது அப்படின்னு அவர் திமுகவில் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது என்னென்னா, சார் இதெல்லாம் பத்திரிகையில் ஊடகங்களும் இது ஒரு பலம், இதனால் வந்து கட்சிக்கு நல்லது, முதல்வரோட இதெல்லாம் வந்து பெருசாக பேசுகிறீங்க, ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது, வண்டியில் வந்து ஓவர் இதாகுது. அப்போ இது என்னன்னா, மேலே இருக்கவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையில் ஓவர் கான்ஃபிடென்ஸில் போயிட்டாங்கன்னா அது எங்களுக்கு சிக்கல். ஓவர் கான்ஃபிடென்ஸில் முதல்வர் இல்லைன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து கட்சி நிர்வாகிகள்லாம் பயங்கர சந்தோஷம் ஓபிஎஸ் வந்தது. இப்போ ஓபிஎஸ் வந்தது பயங்கர சந்தோஷம், இது நம்ம தான் சொல்லிட்டு போயிட்டு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் போய் சரியாக கட்சி வேலை பார்க்கல, இல்லை வேறு சில விஷயங்கள் லூஸில் விட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா சார்? திமுக தலைமை ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தான் இருக்கா? இல்லை, தலைமை ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. முதல்வர் வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாருன்னா பிரேமலதா விஜயகாந்தெல்லாம் சேர்க்க மாட்டார். 0.5% இருந்தாலும் அவர் சேர்த்துக்கிறாரு இல்லையா, 1% இருந்தாலும் சேர்த்துக்கிறாரு, 3 பேராக வந்தாலும் சேர்த்துக்கிறாரு, ஒருத்தராக வந்தாலும் சேர்த்துக்கிறாரு, தனித்தனியாக வந்தாலும் சேர்த்துக்கிறாரு, யார் வந்தாலும் வாங்க டிக்கெட் போட்டு குத்துனே இருக்கிற மாதிரி போயினே தானே இருக்கிறாங்க உள்ள, எல்லாரையும் சேர்த்து தானே அக்காமடேட் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் இவ்வளோ பலுவை தூக்கின்னு இவர் ஓடணும். யாரும் முதல்வர் முகத்துக்கு தான் ஓட்டு, மற்றபடி ஏன்னா இப்போ இன்றைக்கி தேதியில் வந்து ஓபிஎஸ் அப்படின்றவர் ஒரு பெரிய அடையாளமாக ஒரு பெரிய ஆளுமையாக பார்க்க முடியாது. அவர் வந்து உதயசூரியனில் அவர் ஒரு வேட்பாளர், ஜெயிச்சா அவர் ஒரு அமைச்சர், அவ்வளவுதான். ஐயா கேஎன்ஆர் எப்படி பார்க்கப்படுகிறாரோ, இல்லை ஐயா பெரியசாமி எப்படி பார்க்கப்படுகிறாரோ, துரைமுருகன் எப்படி பார்க்க, அது மாதிரி தான் பார்க்க முடியும்.
3 முறை முன்னாள் முதலமைச்சர் அப்படின்றது நீங்கள் சொல்லிக்கலாம் சீட்டு கேட்கறதுக்கு. பட் பொதுமக்கள் கிட்ட அந்த விஷயம் இருக்காது. முக்குலத்தோர் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல திமுகவினுடைய முக்குலத்தோர் ஃபேஸா அவர் எமர்ஜ் ஆக மாட்டார். சரி, அப்போ ஐபிஆர், டிஆர் பாலு யார், அதுக்கப்புறமா அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்க மகேஷ் பொய்யாமொழி யார், அவங்களாம் யார்? திமுகவோ அதிமுகவோ நீங்கள் ஜாதியெல்லாம் பெருசாக பேசினீங்கன்னா அது அடிபடும். ஜாதியோட அடையாளத்தை எவ்வளோக்கு குறைக்கிறாங்களோ அது திராவிட கட்சிகளுக்கு நல்லது. லோக்கலில் வேணால் சீட்டு கொடுக்கும்போது எந்த ஜாதி அதிகமாக இருக்குதோ அந்த ஜாதிக்கு தான் 2 பேரும் சீட்டு கொடுக்குறீங்க. அதோட முடிஞ்சு போகுது ஜாதி பிரச்சனை இல்லை ஜாதி விஷயங்கள். அதை தாண்டி அவரும் ஃபஸ்ட்டு முகமாக இருக்கிறாரான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவரே ராமநாதபுரத்தில் போய் தோத்து விட்டாரு. அப்புறம் என்ன 3 முறை முதல்வராக இருந்தவர் தோத்து போறாருன்னா அதுக்கு வைக்கப்பட வேண்டியது அவரு. பலாப்பழ சின்னம் தெரியுது இல்லை புது சின்னம். ஏன் அன்னைக்கு வந்து குக்கரில் போய் நின்று இருக்கலாம் இல்லையா? ஏன் நிற்கல அவர்? சரி, நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், ஆனால் எனக்கு வந்து அமைச்சர் பதவி வரணும் அப்படின்னாச்சும் ஒன்று கேட்டு வாங்கியிருக்கலாம் இல்லையா? அவர் வந்து அந்த ஊடகத்தில் பேசப்பட்ட அளவுக்கு, காட்சிகள் காட்டப்பட்ட அளவுக்கு அவர் அந்தளவுக்கு அரசியல் செய்யலைன்றது தான் யதார்த்தம். அதே போல் இப்போது அவர் திமுகவில் இணைந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காருன்னு பொழுது அவர் மீதான பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், புகார்கள் இதெல்லாமே திமுக கடந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ அவர் திமுகவில் சேரும் பொழுது இந்த ஒரு விஷயம் வந்து தேர்தலில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாதா சார்? நீங்கள் எத்தனை பேர்னு பேசுவீங்க? 1-2 பேர் ஊழல் பண்ணியிருந்தால் நீங்கள் கோடிட்டுக்கு அனுப்பலாம். செந்தில் பாலாஜி அவ்வளோ பேச்சு பேசினார், யார்? ஸ்டாலின் சார். ஆனால் இன்றைக்கி இங்கே ஒருத்தர் இருக்கிறார், இவர் கெட்ட கேடுக்கு அப்படின்லாம் பேசிட்டு இன்றைக்கி கூட கூட்டு வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜியோட நல்லா தான் இருக்கார். அதனால் அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை ஊழல்ன்றது அவருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. நீங்கள் இந்த பக்கம் ஊழல்னீங்கன்னா அந்த பக்கம் அவர் சமூக நீதி, பாரதிய ஜனதா கட்சியை விடமாட்டேன் அப்படின்னு வேறு ஏதோ பேசிகிட்டு இருப்பார். ஊழலுக்கு வந்து திமுக கிட்ட பதிலே கிடையாது. இவர் வந்து அந்த பில்டிங்ஸ் கொடுத்ததில் வந்து இவர் மீதும் வழக்குகள்லாம் இருந்தது, விசாரணையெல்லாம் வந்தது. ஐயா ஓபிஎஸ்ஸும் நெருக்கடிக்கு ஆளானவர் தான். இது போகிற போக்க பார்த்தா நாளைக்கு இபிஎஸ்ஸை கூட எதுக்குங்க தேர்தலாம், இந்த பக்கம் பேசாமல் வந்துடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கூட நம்ம பாதியே எடுத்துக்கலாம், நான் வேணால் சிஎம்மாக இருந்துக்கிறேன் அப்படின்னு கூட ஒரு வரும் பொழுது நிலமை அப்படி தான் போகுது. ஆனால் அதனால் வந்து ஊழல் என்பது திமுகக்கெல்லாம் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கோ கொள்வது, அதாவது ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி, அப்போ ஊழல் குற்றவாளி ஜெயிலுக்கு போனப்போ ஊழல் கட்சியும் ஊழல் ஆட்சியையும் முதல்வராக இருந்து பார்த்துக்கிட்டவர் ஓபிஎஸ். அப்போ ஊழல் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதிலேருந்து. ஆனால் இப்போ இந்த ஓபிஎஸ் இணைப்பு அப்படின்றது வந்து பிஜேபி ஏதாவது ஒரு இடத்துல தவறு இருக்கா? அவரை வந்து கூட்டணியில் சேர்க்கறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் திமுகவில் சேராதீங்க அப்படின்ற மாதிரியான ப்ரெஷர்கள் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கோம். பட் அதையும் மீறி இவர் திமுகவில் சேர்ந்திருக்கானா, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, பிஜேபி முயற்சி பண்ணாமலாம் இல்லை. பிஜேபிக்கு எப்பயுமே வந்து ஊராமுட்ட கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து அவங்க கூட உறவாடினா அது அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு கட்சியில் பிளவுபடுத்தணும், குழப்பத்தை பண்ணால் பிஜேபிக்கு எப்பயுமே அது ஹாப்பியான ஒரு அரசியல் தான். அந்த அரசியல் அவங்க பண்ணாமலாம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு விடலை. உன் ஈகோ பெருசா ஏன் ஈகோ பெருசான்னும் போது போட்டு பார்த்துலான்னும் போது அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸில் இஸ் ஒன் த கேம். தேர்தல் தோல்வி என்பது நம்ம 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமின்னு பண்ணும்போது ஓபிஎஸ்ன்ற ஒரு சாப்டரை வந்து அதிமுகவில் வந்து முடிச்சிட்டாப்புல இபிஎஸ். நான் இருக்கிற வரலாம் நீ இல்லைப்பா, உன் கதை முடிஞ்சுது, சீட்டு கீச்சது தான்ற மாதிரி முடிச்சு விட்டாப்புல. கூட யார் யாரெல்லாம் பஞ்சாயத்து பண்ணாங்களோ எல்லோரும். இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பர்செப்ஷன் பேட்டரில் ஸ்டாலின் சாருக்கு இது வந்து ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இபிஎஸ் சாருக்கு டெக்னிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா இனிமேல் தலைவலி கிடையாது கட்சிக்கு. அந்த இடத்துல யார் ரீப்ளேஸ்மெண்ட்டு, அடுத்து யார் பழசானவங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸானவங்க போயிடுச்சாங்கன்னா அடுத்த ஜெனரேஷனை தூக்கின்னு வந்து அங்கே போட்டு அதுக்கு உண்டான வேலைகள்னவோ அதை பண்ணுறாங்க. இது வெற்றியில் போதா தோல்வியில் போதா மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றது மக்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் முக்கியமாக சொல்கிறது வந்து இபிஎஸ்க்கு இனி அந்த தலைமை சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இனி இல்லை. சேலஞ்சு விஷயம்லாம் இல்லை. he has become the leader of the party. முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ் ட்ரை பண்ணி தொடர்ந்து தோல்வி வந்துட்டு கடைசியாக அவரால் ஈடு கொடுக்க முடியாமல் திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இதுதான் நிதர்சனம், இதுதான் ஃபேக்ட். பாஜகவும் ட்ரை பண்ணி பார்த்துச்சு, சேர்த்துக்கலான்னு. இபிஎஸ் செட் நோ, எனக்கு வந்து தலைவலியெல்லாம் வச்சு நிற்க முடியாது, தனியாக கட்சி தொடங்கிட்டு வர சொல்லுங்க, சேர்த்துக்கிறேன், அதோடு நீங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நோ, இல்லை நீங்கள் தோற்றுருவீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. see he believes what he can do. அது whether he can do or cannot do அது எனக்கு தெரியாது. அவர் ஒரு விஷயத்தை நான் பண்ண முடியும்னு அவர் நம்புகிறார். ஓபிஎஸ் இல்லாமல் என்னால் ஜெயிக்க முடியுன்றது அவர் நம்புகிறாரு, தொடர்ந்து நம்பிட்டு இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை வெற்றி பெறுதா தோல்வி பெறுதான்றது அப்புறம். இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமானது, ஓபிஎஸ்க்கு இந்த ஊடகத்துலலாம் பேசுகிற அளவுக்கு செல்வாக்கு இல்லை
என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா டிடிவி தினகரன் 5% வாக்கு வாங்கி வெற்றி தோல்வியை மாற்றினாருன்றது நிதர்சனமான உண்மை. ஆனால் இவரை பொறுத்தவரையிலும் அவர் இருக்கிற இடத்துல அவர் ஓட்டை வாங்கி கொடுக்கல கட்சிக்கு. தென் மாவட்டத்தில் தோற்று போயிருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ரிசர்வேஷனால தோற்றோம் அப்படின்னா. சரி, ரிசர்வேஷனால தோற்றிங்க, அப்போ நீங்கள் போய் அதை புரிய வச்சு பேச வேண்டியது யார்? சுருக்கமாக சொல்லணும்னா தென் மாவட்டத்தில் ஒண்டி தான் இந்த நாளை வந்து அதிமுக தோத்துச்சா? சென்னையில் சாதிலாம் இல்லையே, சென்னையில் ஏன் தோற்றிங்க? வட தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் இல்லையே, வட தமிழ்நாட்டில் ஏன் நிறைய இடத்துல தோற்றிங்க? அப்படியே ரிவர்ஸ் கன்சாலிடேஷன் ஆச்சுன்னு சொல்லி ரிவர்ஸ் கன்சாலிடேஷன் ஆச்சு இல்லையா? இதே வட தமிழ்நாட்டில் தோக்குது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி, சரியாக பண்ணலை கடலூர் விழுப்புரம் ஏரியாவில். ஆனால் அதே தருமபுரி சேலத்தில் பயங்கரமாக வேலை செய்யுது. அது 2 சமூகங்களும் ஒன்றிணையதுனால. அதாவது எங்கே எது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, சரி இப்போ தமிழ்நாடுனுடைய தேர்தல் வெறும் தென் தமிழகத்தை வச்சு தான் அரசியலா? அங்கே என்ன ஒரு 35 சீட்டு 40 சீட் இருக்குது. ஏன் சென்னையில் 36 சீட் இருக்குது, டெல்டாவில் ஒரு 40 சீட் இருக்குது, கொங்குல ஒரு 48 சீட் இருக்குது. இதெல்லாம் மண்டலமாக தெரியலையா? ஜோனாக பார்க்கும்போது அந்த ஜோன் இப்போ எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஓபிஎஸ் ஹஸ் நெவர் பீன் அ வெரி பிக் ரீஜனல் லீடர். இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, நீங்களும் தங்கத்தமிழ்ச்செல்வன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போன்னும் போது யார் சொன்னதுன்னு. அப்போ தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு நிகரான ஒரு அரசியல் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தங்கத்தமிழ்ச்செல்வனை தாண்டின ஒரு அரசியலே அவர் பண்ணலை அப்படின்றது இன்னைக்கு அங்கே பத்திரிகையாளர். லோக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து பெரிய பிரச்சனை ஆகாதா சார் ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சதன் மூலமாக? கண்டிப்பாக லோக்கலில் ஒரு சில மனக்கசப்புகள் வரும். தலைவர்கிட்ட அதை போய் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆல்ரெடி அங்கே மகாராஜன் நினைக்கிறேன், அங்கே சட்டமன்ற உறுப்பினருக்கும் எம்பிக்குமே சண்டை போயிட்டு இருந்தது. வெளிப்படையாக திட்டிக்கினதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இப்போ ஓபிஎஸ் வேறு உள்ளே போகிறாருன்னும் போது தேனி திமுக யூனிட் வந்து 3 டீமாக போவோம் இப்போ ஃபேக்ஷனாக. அது எப்படி ரிசல்ட்டை கொண்டு வருதுன்றதை பார்க்கணும். ஆனால் சரி, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இந்த இணைப்பில் வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, அவர் வந்து பாஜகவோட மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு நபராகவும் இருக்கார். ஸோ ஒரு பக்கம் திமுக வந்து என்டிஏ விசஸ் தமிழ்நாடு விசஸ் டெல்லி இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பொழுது இவர் இணைஞ்சது அப்படின்றது அந்த பாஜக எதிர்ப்பு வாக்காளர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தாதா? அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தாதுங்க. பாஜக இங்கே ஒரு பெரிய சிலபஸ் சட்டமன்ற தேர்தலில் கிடையாது. பட் முதல்வர் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுகவை எதிர்க்கிறத விட பாஜகவை எதிர்த்தா தான் அந்த ஆன்டி பாஜக ஓட்டு நமக்கு இன்டாக்டாக இருக்கும், அது நம்ம கடந்த காலத்தில் வெற்றி கொடுத்துருக்குன்னு அவர் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் பிரதமர் வந்து இங்கே வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிற்க போகுது. பிஜேபி இங்கே ஒரு பெரிய கட்சி கிடையாது. அவங்க கூட்டணியில் நிற்கிறதுனால மேபி அந்த கூட்டணியில் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலாம். அவங்க வந்து ஒரு கோல் டார்கெட்டை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட நரேட்டிவ் அது. அந்த நரேட்டிவை அவங்க தொடர்ந்து பயன்படுத்தி அது வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனால் அதை பயன்படுத்துகிறாங்க. பட் ஃபேக்சுவலாக பார்த்திங்கன்னா அது கிடையாது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இந்த சைடு என்ன பண்ணுறாப்புல, நேற்று கூட மதுரை வாயில எங்கேன்னு தெரியல, ஸ்டாலினை வந்து இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல், முதலமைச்சர் யாருன்றது தான், நீங்கள் முதலமைச்சராக இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றதான் தேர்தல், மக்கள் அதை உறுதி பண்ணுவாங்க, உங்களோட நாளை வந்து எண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் ஒரு சைடு பிரச்சாரம் பண்ண. இது இவரோட நரேட்டிவ். ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடாது, திமுக ஆட்சி தோக்கணும் அப்படின்றது இவரோட நரேட்டிவ். தாவேகா பொறுத்தவரை என்னென்னா, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஆட்சியில் திருப்பி வரக்கூடாது, குடும்ப கட்சி அப்படின்றது தாவேகாவோட நரேட்டிவ். நாம் தமிழர்களோட கட்சி இவங்க எல்லாமே ஊழல் கட்சி, இவங்க யாருமே நாட்டுக்கு நல்ல அரசியல் பண்ணலை அப்படின்றது அவங்களோட நரேட்டிவ், தாவேகாவோட நரேட்டிவ். அதனால் அந்தந்த கட்சி, நாம் தமிழர் கட்சி நரேட்டிவ், அந்தந்த நரேட்டிவ் அவங்க பண்ணுவாங்க. பட் அது கிடையாது. மக்களை பார்க்கும்போது முதல்வர் யாருன்னு தான் பார்ப்பாங்க. முதல்வர் இவர் வரணுமா வானாவான்னு தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு முதலமைச்சர் பிடித்த வேட்பாளர் யாருன்னு போய் கேட்டிங்க அப்படின்னா விஜயை சொல்லுவாங்க. சரி, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னா 120 சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா, அதற்கு என்ன வழின்னு கேட்டால் தெரியாது. அந்த கேள்வி அதுதான் முக்கியமான கேள்வி. அதற்கு பார்த்தா வழி இருக்காது. எந்த சர்வே நீங்கள் எடுங்க, ஹூ இஸ் அ பாப்புலர் சிஎம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய். ஹூ இஸ் தி ஸ்டேபிள் சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வாங்க. அந்த காம்பினேஷனில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். ஆனால் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்னு வரும்பொழுது, ரெட்டலை அப்படின்னு வரும்பொழுது அந்த கட்சியை வந்து நீங்கள் கடந்து போக முடியாது. இப்போ அந்த கட்சியில் இருக்கவங்களாம் சேர்த்துட்டு அவங்க வந்து ஒரு தொகுதியாக பாயிண்ட் பண்ணி ஜெயிக்கும்போது அதிமுக ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது ஓபிஎஸ் அவர்கள் போனது வந்து அதிமுகவுக்கு ஒரு விதத்தில் அட்வான்டேஜ் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் சசிகலா அவர்களும் புதிய கட்சி தொடங்கியிருக்காங்களா, இப்போ அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தாதா? பாதிப்பு ஏற்படுத்துங்க. 5 ஓட்டு 10 ஓட்டுனாலும் பண்ணும். பட் அதெல்லாம் வந்து சொற்ப அளவில் இருக்கும். மக்களோட கோபம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல. மக்கள் ஒருவேளை சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா
திமுக ஜெயிச்சுட்டு போகும். திமுகவாலே திமுக ஜெயிச்சுட்டு போகும். முதல்வரோட நல்ல திட்டங்கள் 5000 ரூபா போட்டிருக்காங்க, 3000 ரூபா போட்டிருக்காங்க, இன்னும் பணம் தரான்றாங்க. அதெல்லாம் சொல்லும்போது மக்கள் அதை தான் பார்ப்பாங்க. சசிகலா அவர்கள் வந்து ஒரு தேசியவாதி. இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அந்த இது பண்ணீங்க. நாளைக்கு அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருது, இல்லை அவர் வந்து ஒரு தண்டிக்கப்படுறாருன்னா அது அவருக்கு தான், அந்த சமூகத்துக்கு தான் அது கெட்ட பேர். அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாதியை வந்துட்டு லோக்கலில் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அது ஒட்டுமொத்த பெரிய சப்ஜெக்ட் அது கிடையாது. இன்னொன்று, சரி சாதி ரீதியாக அவங்க வந்து அதிமுகவுக்கு எம்பவர் ஆட்சி கொண்டாங்க அதெல்லாம் பேசினாலும் கூட, இப்போ டிடிவி தினகரன் எந்த சமூகம்? அதே மாதிரி அதை தாண்டி ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, இப்போ இவங்கெல்லாம் யார்? இப்போ இவங்கெல்லாம் அந்த சாதி கிடையாதா? மற்ற தேவர் விஜயபாஸ்கர் இல்லையா? ஓஎஸ் மணியன் இல்லையா? இல்லை சார், டிடிவி தினகரனை சேர்த்துக்கிட்டதே வந்து அந்த முக்குளத்தூருடைய ஓட்டுகள் வந்து சிதறக்கூடாது அப்படின்ற ஒரு கால்குலேஷனோட தானே. முக்குளத்தூர் ஓட்டு கால்குலேஷன் பார்த்தா அப்படி பார்த்துக்கோங்க. இல்லை தென் மாவட்டங்களில் அவருக்கு கணிசமாக வாக்கு இருக்குது, அதை சேர்த்துட்டா சரியாயிடும். சரி, அப்போ அந்த கால்குலேஷன் சேர்த்துனா அப்போ அமமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். நான் அதை கட்சியாக பார்க்குறேன் அமமுகவை. ஒரு சிலர் வந்து அதை வந்து சாதியாக பார்க்குறாங்க. பட் சாதிக்கு இந்த கால்குலேஷனோட தான் நான் உங்களை சேர்த்துக்க சொல்லி ப்ரெஷர் கொடுத்து. கரெக்டுங்க, அதுதான் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் சாதி அரசியல் தான் பண்ண போகிறீங்கன்னா நான் சொல்வேன், விசிகா என்ன சாதிச்சிச்சு? சாதி அரசியல் பண்ணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசியலில் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க? என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எதனா பண்ணாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றம் முன்னேற்றம் சாதி அடையாளத்தை சாதிய கட்சி பெருசாக பண்ணாங்க. என்ன பெரிய மாற்றம் வந்துச்சு? ஜெயிக்கிறவங்கள தோக்கடிக்க வைக்க முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். அமமுக அப்படி சாதி ரீதியாக ஒரு கட்சியாக பார்த்தா ஜெயிக்கிற அதிமுகவை தோக்கடிக்க முடியும். ஆனால் அமமுக அதிமுகவோட சேர்ந்தா அப்போ தோக்கடிக்க முடிஞ்சால் ஜெயிக்க வைக்க முடியணும் இல்லையா? அது கரெக்டுனா அப்போ இதுவும் கரெக்ட் இல்லை. அப்போ ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு கரெக்ட் தானே? சாதி அடையாளம் நீங்கள் ஜாஸ்தி பேச பேச ஒரு பெரிய அரசியல், தமிழகத்துக்கு உண்டான பெரிய அரசியல் பண்ண முடியும். சாதியை தவிர்த்துட்டு பொதுவான அரசியல் பண்ணும்போது தான் அது நாட்டுக்கு ஏற்ற ஒரு அரசியலாக. சாதி அரசியல் வந்துட்டு அது வந்து பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். கூட சமீபத்தில் பார்த்தா இந்த சாதிக்கு இது இவ்வளோ ஓட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மைக்ரோ விஷயம். ஆட்சியின் மீது ஏற்படுத்தக்கூடிய கோபம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்பர் 1. இல்லை ஆட்சிக்கு மீது நன்மதிப்பு இருக்குது பாருங்கள், அதுதான் நம்பர் 1. ப்ரோ இன்கம்பன்சியா ஆன்டி இன்கம்பன்சியா, அதுக்கப்புறம் வேட்பாளர் தேர்வு. ஊரில் எம்எல்ஏ வந்து லோக்கலில் யாரையும் மதிக்க மாட்டார், மணல் அள்ளி விற்றுக்கிட்டு இருப்பார், டாஸ்மாக் நைட்டு பூரா விற்கும், சட்டம் ஒழுங்கு வந்து சரி இருக்காதுன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் தோற்று போட்டோன்னு சொல்லிட்டு மக்கள் மாற்றி குத்தி போட்டு போயிடுவாங்க. ஏன் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்லாம் தோற்றது கிடையாதா? முதலமைச்சர்கள் தோற்றது கிடையாதா? ஏன் தோற்றாங்க? கூட்டணின்னு ஒன்று வலுவாகிட்டா ஒவ்வொரு கட்சியும் அப்போ கூட்டணியே சேர்த்துக்கிட்டே போவோமே. மெகா கூட்டணிலாம் நிறைய நேரத்தில் தோற்றுருக்கு. தனியாக நின்று அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு. ஊழல் பண்ண அதிமுக மிகப்பெரிய ஓட்டில் தோற்றுருக்கு. இப்போ ஊழல் ஒரு பிரச்சனைனா எதனால் ஜெயலலிதா தோற்றாங்க? கூட்டணி இல்லையா, இல்லைன்னா ஊழல் பண்ணாங்க, அதனால தானே தோற்றாங்க. அப்போ இன்றைக்கி ஊழல்வாதிகளெல்லாம் சேர்க்குறீங்கன்னா அப்போ திமுக வண்டி தோக்காதா? ஊழல் பண்ண ஜெயிச்சாங்களே சார். என்னங்க 16 வந்து ஜெயலலிதா அவர்கள் திரும்ப ஜெயிச்சாங்கல்ல. ஒரு வாட்டி மன்னிப்பாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. நமக்கு தான் ஞாபக சக்தி பிரச்சனையாச்சு, தேசிய நோய் இல்லை. ஒரு வாட்டி மன்னிப்பாங்க, ஒரு வாட்டி தண்டிப்பாங்க, ஒரு வாட்டி மன்னிப்பாங்க. அதான மோடியை வண்டி 3 வாட்டி தண்டிச்சுக்கிறாங்க, 4வது வாட்டியும் தண்டிப்பாங்கன்னு நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியும். ஏன்னா இது பாராளுமன்ற தேர்தல் இல்லையா? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ற அடிப்படையில் யாருக்கும் தெரியாதுங்க. அவங்க மைண்டில் என்ன இருக்குதோ அதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து சமதளத்தில் இருக்குன்றதா சொல்கிறேன். அதுவும் எதை வச்சு சொல்கிறேன்னா 3-4% தான் வாக்கு விகிதாச்சார வித்தியாசம். இதில் விஜய் வந்தாலும் எல்லா கட்சியிலேருந்து தான் ஓட்டை பிரிக்கிறார். அந்த சண்டை அப்படியே தான் இருக்குது. திமுகக்கும் அதிமுகக்கும் உண்டு, அது பழைய சண்டை அப்படியே தான் இருக்குது. இதில் ஓபிஎஸ் போய் சேர்ந்தால் அங்கே கொஞ்சம் லோக்கலில் அது சேஞ்சஸ் பண்ணும். டிடிவி வந்து சேர்ந்தால் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும். தஞ்சாவூரில் ஒரு சில தொகுதியாக அவங்களுக்கு நல்லா மாறும். பாபநாசம், ஒரத்தநாடு, இல்லை தஞ்சாவூரில் அமமுக வந்து அதிமுகவை சேரும்போது கடந்த தேர்தலில் 25,000 ஓட்டு 30,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஓட்டில் அட்லீஸ்ட் 10,000 டிரான்ஸ்ஃபர் ஆச்சுனாலும் அது அதிமுகவுக்கு பலம். இல்லை அதிமுக ஓட்டு ஒரு 30,000 ஓட்டு அந்த கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் அது பலம். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் நம்ம. மற்றபடி டிடிவி வந்ததுனால மொத்தமாக தமிழ்நாடு ஸ்விங் ஆகும். இதே விஜய் வந்திருந்தாப்புலனா அதிமுகவோட நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாலாம் பேச வேண்டியதில்லை. அதிமுக தாவேக கூட்டணி 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்குதுன்னு நான் சொல்லிட்டு போயிருப்பேன். சரி, விஜய் வரல. விஜய் ஒருவேளை நல்ல ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கியிருந்தாருன்னா அந்த கட்சி எவ்வளோன்னு இன்னைக்கு பொறுத்தவரையில் என்னால் என்ன சொல்ல முடியும்னா குறைந்தது 50 சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதிமுக ஜெயிக்கும்.
குறைஞ்சது 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக ஜெயிக்கும். மிச்சம் 134 தொகுதிக்கு தான் போட்டி. இந்த 134 தொகுதியில் குடிமிப்புடி சண்டை இருக்கும். 1000 ஓட்டு 2000 ஓட்டு, இதுதான் யதார்த்தமாக போக போகுது. மற்றபடி வந்து பர்செப்ஷனில் இவங்கள சேர்த்துட்டாங்க அதனால் இவங்க ஜெயிச்சிருவாங்க, ஊழல் ஒரு பொருட்டே கிடையாது. ஊழல் ஒரு பொருட்டு தான். ஊழல்வாதிகள் தோற்றதை இந்த நாடு பார்த்துருக்கு. ஊழலை வந்து அப்படியே கடந்து போகிறது. அது நிறைய பேர் பேசுறது கிடையாது. அதை ஊழல் பற்றி பேசுறது கிடையாது. அந்த ஓபிஎஸ் கணக்கு என்ன, இபிஎஸ் கணக்கு என்ன, டிடிவி கணக்கு என்ன, பூரா பணமாக எவன்டா கொள்ளடிச்சின்னு போனதுன்னு சீமான் வண்டி கரடி மாதிரி கத்திக்கிட்டு இருந்தோம். அது யாரும் பேச மாட்டாங்க. விஜய் சார் பேசுவார், ஆனால் சப்ஜெக்ட் தெரியாது, டெப்த் இருக்காது. ஊழல் அப்படின்ட்டு போயிடுவார். அவர் முடிக்கிறதுக்குள்ளே கூட்டம் முடிஞ்சிடும். அதுதான் அவரு கதை. அதிமுகவை பொறுத்தவரைலாம் ஊழல் பற்றி பெருசாக பேச முடியாது. என்னென்னா அவங்க அம்மையாரை தண்டனை பெற்றிருக்கிறாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ ஊழல் அதிகமாக டேமேஜ் ஆக போகிறது என்ன கேட்டால் இந்த தேர்தல் திமுக தான். அதை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே ஒரு குற்றச்சாட்டை ஒரு பத்திரிகையாளராக நான் பார்ப்பேன். அதனால் இது வந்து ஈஸி தேர்தல்லாம் கிடையாது. இன்னும் 2 பேர் வந்தாலும் சேர்த்துக்கிடுவாங்க. பட் மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு கிளாரிட்டி வரலாம், இதனால் இது ஆயிருக்குன்றது. முன்கூட்டியே நம்ம சொல்லணும்னா நம்ம கட்சிக்கார மாதிரி ஆயிரும். தொடர்ந்து பேசும். பல்வேறு மிக ஆழமாக பதில் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.